ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் கற்றுக்க போகிறோம். ஸோ பைத்தான் கற்றுக்கிறதுக்கு முக்கியமாக வேண்டியது ஐடிஇ இல்லையா? ஸோ நம்ம நோட் பேடில் கோட் பண்ண முடியாது. ஐடிஇயில் பண்ணால் தான் நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எரர் இருந்துச்சுன்னா அதுக்கு தெளிவாக காட்டும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன ஐடிஇ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பைச்சாம் அப்படிங்கிற ஐடிஇ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நார்மலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜாவாக்கு வந்து இன்டர்லைஜே அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு செப்பரேட்டான ஐடி இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் வந்து கூகுளில் போயிட்டு பைச்சாம் அப்படின்னு அடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அடித்தேன்னா jetbrains.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் வருது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த jetbrains.comங்கிற வெப்சைட்டை மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போது இதை விட்டுட்டு jetbrains.com நான் ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஐடிஸ் இருக்கும். ஸோ இதில் ஜாவா ஸ்கிரிப்டுக்குன்னு தனியாக ஐடி இருக்குது. சி ஆல் டூல்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா இப்போது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு ஐடி இருக்குது. இது வந்து ஜாவாக்கு யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து பிஹெச்பிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி C++க்கு சிக்கு எல்லாத்துக்குமே கோலாங்கு எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு ஐடிஇ இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஏன் செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு எக்ஸாக்டாக ரீசன் தெரியாது. பட் இப்போது இந்த இன்டர்லைஜே நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் இதில் போய்ட்டு நான் வந்து பைத்தான் கோடு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தான் கோடு ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு அதில் வந்து எரர்லாம் காட்டாது. பிகாஸ் வந்து இது வந்து ஜாவாக்கான ஒரு ஐடிஇ. ஸோ வந்து ஜாவா கோடு எரர் இருந்தால் மட்டும்தான் காட்டும். ஓகேவா? ஸோ இது நம்ம அதனால் யூஸ் பண்ண போகிறோம் பைத்தான். ஸோ பைச்சாம் அப்படிங்கிற இந்த ஐடிஇ வந்து பைத்தானுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம கோடு எழுதும்போது ஏதாச்சும் ஒரு எரர் பண்ணோன்னா நமக்கு அது எரரை ஃப்ரீயாக காட்டிடும். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வேர்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ வேர்ஷன், ஸோ அதான் கம்யூனிட்டி எடிஷன் இருக்கும். இன்னொன்று வந்து ப்ரொஃபஷ்னல் எடிஷன். ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன்லேயே வந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் எடிஷன் வந்து வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வராது. ஓகேவா? நீங்கள் எல்லாமே வந்து இந்த ஃப்ரீ வேர்ஷனில் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பெய்டு வேர்ஷன் வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே வந்து ஃப்ரீ வேர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு அதுவே போதுமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீ வேர்ஷனில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைச்சாம் வந்து இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் டவுன்லோட் ஆகும். அண்ட் இது இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்டெப்பே கிடையாது. நெக்ஸ்ட்னு கொடுத்துடலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சில செட்டிங்ஸ் பண்ணணும். அது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நானும் இன்ஸ்டால் பண்ணல. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கணும். இந்த பைச்சாமுங்கிற இது ஓகே. நமக்கு இன்னொன்று நம்ம சிஸ்டமில் பைத்தான் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பைத்தான் அப்படின்னு அடிங்க. அடித்து பாருங்கள். அடித்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வருதா, இல்லை கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருதா பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னால் நீங்கள் விட்டுடலாம், நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். பட் உங்களுக்கு சப்போஸ் கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ரீசன்னா, உங்கள் சிஸ்டமில் வந்து பைத்தான் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பைச்சாம் நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, இது சைட்லேயே இருக்கட்டும். சிம்பிளாக போயிட்டு python.org/downloads அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பைத்தான் வரும். ஸோ டவுன்லோட் பைத்தான் 3.7.3 இருக்கா? உங்களுக்கு மேக்காக இருந்துச்சுன்னா மேக்கும் காட்டும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. சிம்பிளாக டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் சிம்பிளாக வந்து பைத்தான் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பைத்தான் இருக்கும். ஓகேவா? இது நான் ஏன் இன்ஸ்டால் பண்ணல காட்டலன்னா எனக்கு ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் வந்து இது ரொம்ப ஒரு பேசிக்கான நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுற செட்டப் தான். இப்போ அதே மாதிரி தான் இப்போது இந்த பைச்சாமும் இருக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். பைச்சாமில் செட்டப் ஓப்பன் ஆகுது எனக்கு. இப்போ எஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து 64 பிட்னா நீங்கள் 64 பிட் வச்சுக்கலாம். அண்ட் ஆட் இது டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் .py கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் வந்து இங்கே இந்த பைத்தானும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் பைத்தான்ங்கிற ஃபைல்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டக்கு இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா? நான் வந்து ரீபூட் நவ் கொடுக்கல. ஐ வாண்ட் டு ரீபூட் மேனுவல்லி கொடுத்துக்கிறேன். நான் அப்புறமா ரீபூட் பண்ணுறதுக்கு ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பைச்சாம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா?
ஸோ இப்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தோன்னா பைச்சாம் இங்கே இருக்குது. ஸோ நான் அதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இப்போது நான் வந்து பைச்சாம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து do not import settings அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போது டார்க் வெர்ஷனா இல்லை லைட் வெர்ஷனா, உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி, சில பேருக்கு இது பிடிக்கலாம், சில பேருக்கு இந்த கலர் பிடிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஸ்கிப் ரிமைனிங் அண்ட் செட் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்துருங்க. ஓகேவா? இதை கொடுத்துட்டோன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பைச்சாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்ஃபிகர் அப்படின்னு இங்கே இருக்கும், கான்ஃபிகர் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் வந்து இப்போது நீங்கள் வந்து அந்த எப்படி நீங்கள் வந்து அந்த டார்க் தீம் செட் பண்ணிங்கன்னா டார்க் தீமா இல்லை லைட் தீமான்னு, ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே மாற்றலாம். அப்பியரன்ஸ்னு போனீங்கன்னா நிறைய தீம்ஸ் இருக்கும், உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடிட்டரில் போயிட்டு ஃபாண்ட் சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா எடிட்டர்னு இருக்கும், நீங்கள் வந்து ஃபாண்ட்டுன்னு கிளிக் பண்ணால் இருக்கும். ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக சின்னதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அது சரியாக தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து ஃபாண்ட் சைஸ் என்ன பண்ணுறேன்னா ஒரு 25 வச்சு பார்க்கலாமா, 23, ஓகே 23 வச்சுக்கிறேன். அண்ட் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபாண்ட் இருக்குது. ஓகேவா? நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போது எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் பிடிக்கல, ஸோ அதனால் நான் வந்து வேறு ஒரு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்டுமே சப்போர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஃபாண்ட்டை நான் வச்சுக்கிறேன். இது நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவில் ஃபாண்ட் வந்து பெருசாக இருக்கணுங்கிற ஒரே ரீசன் தான். அப்போ தான் உங்களுக்கு வந்து கோடு பார்க்குறதுக்கு, வீடியோவில் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால மட்டும் தான் பண்ணுறேன். உங்களுக்கு கரெக்டான சைஸில் இருந்தால் நீங்கள் இன்க்ரீஸ் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? இப்போ அப்ளை கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த லொக்கேஷனில் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து சியில் சேவ் ஆக வேணாம், எனக்கு வந்து டியில் சேவ் ஆகணும். டியில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்கு வந்து நான் வந்து பைத்தான் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் பைத்தான் கோடிங்ஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கும், பைத்தான் கோடிங்ஸ் அப்படின்ட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த லொக்கேஷனில் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேவ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் இந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால இது உள்ளே வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நேம் வந்து நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் கோட் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது க்ரியேட் கொடுக்குறேன். இந்த டிப்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். பட் இது டிப்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இது வந்து எப்போவுமே வந்து ஷோ டிப்ஸ் ஸ்டார்ட் அப்லேயே இருக்கட்டும், உங்களுக்கு நிறையா யூஸ் ஆகும். இப்போதைக்கு நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது. நான் இப்போ எப்படி பார்க்கலாம்னா என்னோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நான் வந்து டி டிரைவுக்கு போனேன்னா பைத்தான் கோடிங் அப்படின்னு போனேன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கா, நான் இதுக்கு தான் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு போட்டேன். நான் போகலன்னா என்ன ஆயிருக்குன்னா இது ரெண்டு வந்து இங்கேயே க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? நான் இதுக்கு தான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்லாஷ் போட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே தான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். பட் நம்ம இதை இப்படி பார்க்குறத விட இங்கேருந்து பார்த்தா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறையா விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா லைப்ரரி, ஸ்கிரிப்ட்ஸு, இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? பட் இப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். இது அப்படியே விட்டுட்டு இங்கே ஹலோ வேர்ல்டில் ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு பைத்தான் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுங்க. ஓகேவா? ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட ஐடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து என்ன கோடுனா எழுதலாம். இப்போ நான் இங்கே என்ன வேணால் எழுதலாம், என்ன எழுதினாலும் ஒர்க் ஆகும். சப்போஸ் நான் தப்பாக எதாவது எழுதுனா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே எரர் காட்டுது. பார்த்தீங்களா? நான் இதை கிளிக் பண்ணேன்னா இது என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா சொல்யூஷன் காட்டும். ஸோ இப்போ நமக்கு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த பைத்தான் கோட் வந்து ரெடி. இப்போ அடுத்த வீடியோலேருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பைத்தான் கூட நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாம்.